ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐபிஸ்கஸ் கட்டிங் கிடச்சிருக்கு. ஸோ ஐபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா அது பயங்கர டார்க் அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ ரொம்ப ஒத்தி செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, ஓகேங்களா. ஸோ அந்த கட்டிங்ஸ் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி வந்து ஒரு பட்டோடு இருக்குது. ஸோ இந்த பட்டை வந்து ப்ளூமிங் ஆகிடும், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து தொடர்ந்து வளரணுன்னா நமக்கு வந்து வேர் பிடிக்கணும். ஸோ இதில் வேர் எதுவும் இல்லை, ஓகேங்களா. கிளையிலேருந்து டைரெக்டாக கட் பண்ணது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் இருக்க இதை மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கட் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு இப்படி இருக்கும். ஸோ நான் இதையே வந்து இந்த இவ்வளோ, ஏன்னா இது ரொம்ப நீளமாக இருக்குது. ஒரு செடி வளரலனாலும் இன்னொரு செடி வளரணுன்றது மாதிரி தான் ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதனால் நான் இதை வந்து 2ஆக கட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு செடியை 2ஆக கட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸ் அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து பூச்சியெல்லாம் இப்போ நான் ஓரளவு கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதில் அந்த அளவுக்கு பூச்சியெல்லாம் தண்ணியில் நனைச்சிக்கிட்டேன். ஸோ ஸ்டெம் வந்து இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இவ்வளோ லீவ்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து போதுமான சத்து வந்து கிடைக்காது. ஸோ அப்போ வந்து துளிர் விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஓவர் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ரொம்ப அதிகமாக விட வேணாம், ஒரு கொஞ்சமாக லீவ்ஸ் விட்டால் போதும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ வந்து சும்மா ஒரு 1-2 லீவ்ஸ் இருக்க மாதிரி தான் வச்சுருக்கேன். ரெண்டுமே இது தான். இதில் வந்து கொஞ்சம் பட்ஸ் இருக்குது, ஒன்று அப்புறம் குட்டி குட்டியாக 1-2 இருக்குது. சரி, அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது பூ இருந்ததுன்னா பூக்கும், அது வரைக்கும் பூக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து நல்ல சூப்பராக க்ரோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து அதனால தான் நான் வந்து 2 ஸ்டெம் கிடைச்ச ஸ்டெம்மை இப்போ லாங்காக இருந்தது நான் 2ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நட்டு வைக்க போகிறேன். எப்படின்னா செமி ஷேடில் வச்சு பார்க்க போகிறேன். செமி ஷேடில் வச்சா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும், ஓகேங்களா. ரொம்ப ஓவர் சன்லைட் வந்து எக்ஸ்போஷர் ஆகாமல், அதே மாதிரி வாட்டரும் வந்து தினமும் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெம்முமே வரும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டெம் கிடச்சிது, ஐபிஸ்கஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி நட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக வரும், ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.